கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுகமாக இருக்கீங்களா? எல்லோரும் அவருடைய திருச்சபைகளுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஊழியர்கள் மூலமாக நல்ல வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பார். நீங்கள் சந்தோஷமாக தேவ சமூகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பியிருக்கீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளில் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கவனியுங்கள். சங்கீதம் 119வது அதிகாரம் 49வது வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஊழியர்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நினைத்தருளும் ஆண்டவரே, நான் ஒரு வசனத்தை இந்த 2025வது வருஷத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன் என்று நீங்கள் நம்பினால் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி நடத்த அவர் தீர்மானித்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போங்க. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.